வெல்கம் டு அவர் சேனல் SaKarasaathamum Vadakarium. இன்னைக்கு நாம குக் வித் கோமாலியில் மனோ பாலா சர்வ் பண்ண ப்ரக்கோலி ஃப்ரை கூடவே அந்த ஹனி சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சு பண்ண டிப்போட ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 ப்ரக்கோலி பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அடுப்பில் தண்ணி வச்சுட்டு நல்லா சுட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நம்மளோட ப்ரக்கோலிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயுமே நல்லா மாவு கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வெறும் அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்கும், அந்த மசாலாவே இருக்காது. இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ப்ரக்கோலிஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக வீட்டிலலாம் பர்த்டே பார்ட்டி அப்படி இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வெஜ் ஸ்டார்டர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் இல்லைனா பன்னீர் தான் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரக்கோலிஸை ஃப்ரை பண்ணி வைங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ண மசாலா தான், பட் டேஸ்டியான நம்ம ப்ரக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து டிப்பிங் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ஹனி சில்லி ஃப்ளேக்ஸ் டிப்பிங் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெகுலராக எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரைலாம் பண்ணுறோம் அப்படின்னா மயோனைஸ் அப்படி இல்லைனா கெச்சப் தான் தொட்டுப்போம். பட் இந்த டிப்பிங் சாஸோடு இந்த ஃப்ரை சாப்பிடும்போது சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிப்பிங் சாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குக் வித் கோமாலி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் SaKarasaathamum Vadakarium.